வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பை பார்ப்போம். MIPP எனப்படும் மலேசிய இந்தியர் மக்கள் கட்சி பெரிகாத்தா நேஷனலில் புதிய உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று மாலை பெரிகாத்தா நேஷனலின் உச்சமன்ற கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னதாக பெரிகாத்தா நேஷனலின் தலைவர் மொஹிடின் யாசினிடமிருந்து உறுப்பு கட்சிக்கான கடிதத்தை MIPP பெற்றதாக MIPP தலைவர் பி புனிதன் தெரிவித்தார். இதனிடையே MIPP கட்சியை ஏகமனதாக அங்கீகரித்த மற்றும் உறுப்பு கட்சியாக ஏற்றுக்கொண்ட மொஹிடின் யாசின் மற்றும் பெரிகாத்தா நேஷனலின் இதர தலைவர்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் புனிதன் கூறியுள்ளார். வரலாற்றில் பின்னோக்கி பார்த்தால் 1954ஆம் ஆண்டு முதன்முறையாக இந்தியர்கள் அடிப்படையிலான ஒரு கட்சி பெரிகாத்தான் கூட்டணியில் இணைந்தது. இப்போது 70 ஆண்டுகளுக்கு பிறகு மலேசிய இந்தியர் மக்கள் கட்சி பெரிகாத்தா நேஷனல் கூட்டணியில் உறுப்பு கட்சியாக இணைந்து தேசிய அரசியல் அரங்கில் புதிய வரலாறு படைத்திருப்பதாக புனிதன் வர்ணித்திருக்கிறார். இது ஒரு அங்கீகாரம் மட்டுமல்ல, இந்த நாட்டில் 3வது பெரிய இனமாக இருக்கும் இந்தியர்களுக்கு பெரிகாத்தா நேஷனல் முன்னுரிமை அளிக்கிறது என்ற தெளிவான செயல் இது என அவர் கூறினார். தேசிய வளர்ச்சியின் நீரோட்டத்தில் இந்தியர்கள் பின்தங்கிவிடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்திய சமூகத்தின் குரல் மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கான நிகழ்ச்சி நிரல் MIPP-யால் வழிநடத்தப்பட்டு முன்னுரிமை அளிக்கப்படும் என புனிதன் தெரிவித்தார். இதனிடையே பெரிகாத்தா நேஷனல் கூட்டணியில் பெர்சாத்து, பாஸ், கராகான், SAPP ஆகிய கட்சிகள் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. வெப்பமான சீதோஷ்ண நிலை காரணமாக நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதோடு பொருத்தமான பள்ளி சீருடைகளை அணிய வேண்டும் என கல்வி அமைச்சு ஆலோசனை தெரிவித்துள்ளது. பெற்றோர்கள் மற்றும் பராமரிப்பாளர்கள் தங்கள் பிள்ளைகளை கண்காணிக்குமாறு கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிரேக் வலியுறுத்தினார். வெயில் காலத்தின் போது மாணவர்களின் செயல்பாடுகள் குறித்து பள்ளிகளுக்கு ஏற்கனவே வழிகாட்டுதல்கள் இருப்பதாகவும் அது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரம் குறித்து நாங்கள் பலமுறை வலியுறுத்தியுள்ளோம். மேலும் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தற்போதைய SOP எனப்படும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றும்படி கேட்டுக்கொண்டுள்ளோம் என ஃபத்லினா தெரிவித்தார். ஒவ்வொரு பள்ளியும் பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகளின் விளைவுகள் மீதான மதிப்பீட்டை நடத்தியிருக்கும் என தாம் நம்புவதாக கிளாந்தான் குவா முசாங்கில் ஸ்ரீ பெருமாய் பள்ளிக்கு வருகை புரிந்த போது அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை துணை அமைச்சர் ஓங்காவோ மற்றும் கிளாந்தான் கல்வித்துறை இயக்குனர் டத்தோ முகமது ஜம்ரி அப்துல் அசீஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். கில்லான் பள்ளத்தாக்கில் நேற்று மாலை பெய்த கடுமையான மழையை தொடர்ந்து பல இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. கோலாலம்பூரில் பல பகுதிகளிலும் பத்தாலிங்ஜயா, சுபாங் மற்றும் கோபாக்கிலும் திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாக கோலாலம்பூர் தகவல் துறை முகநூலில் பதிவிட்டது. ஜாலான் டாமன்சாராவிலிருந்து ஜாலான் இஸ்தானாவை நோக்கி செல்லும் சாலையின் இடதுபுறத்தில் வெள்ளம் ஏற்பட்டதால் பல இடங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. கடந்த வாரம் பெய்த கடுமையான மழையினால் சுங்கை புலோ மற்றும் சுபாங் ஜயாவில் வெள்ளம் ஏற்பட்டதை தொடர்ந்து 2 இடங்களில் வெள்ள நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டன. மலாக்கா மற்றும் நகரி செம்பிலானிலும் பல இடங்களில் வெள்ள நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டன. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. கோலாலம்பூர் ஜாலான் புக்கிட் பிந்தாங்கில் நேற்றிரவு பூட்டிக் கொண்ட காரில் சிக்கிக் கொண்ட 2 வயது ஆண் குழந்தையை மலேசிய பொது தற்காப்பு படை உறுப்பினர்கள் மீட்டனர். இரவு 8:30 மணி அளவில் அந்த குழந்தைக்கான பெம்பர்ஸை மாற்றிவிட்டு அதனை வீசச் சென்ற போது அக்கார் பூட்டிக் கொண்டதாக கோலாலம்பூர் பொது தற்காப்பு படையின் நடவடிக்கை பிரிவின் அதிகாரி லெப்டினன்ட் ஷாருல் கமார் முகமது ஜுஹாரி தெரிவித்தார். தென்கொரியாவைச் சேர்ந்த பிரஜை ஒருவர் தனது குழந்தையின் கையில் கார் சாவி இருப்பதை உணராமல் கார் கதவை மூடியதால் அக்குழந்தை காரில் சிக்கிக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த பொது நடவடிக்கை குழுவின் உறுப்பினர்கள் 10 நிமிடங்களில் கார் கதவை வெற்றிகரமாக திறந்து குழந்தையை பாதுகாப்புடன் மீட்டனர்.
சார்டின்கள், வாய் கொப்பளிக்கும் திரவம் மற்றும் நெஸ்காஃபி ஆகியவற்றை ஒரு கடையில் திருடியதை ஒப்புக்கொண்ட 64 வயது ஆடவர் ஒருவருக்கு மேஜிஸ்திரேட் நீதிமன்றம் 1 மாதம் சிறை தண்டனை விதித்தது. மேஜிஸ்திரேட் சுஹைலா ஷஃபியுடின் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து ஜமாலுடின் யூசுப் என்ற அந்த ஆடவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். ஒரு பாதுகாவலரான அவர் 10 சார்டின்கள், வாய் கொப்பளிக்கும் 4 திரவ போத்தல்கள் மற்றும் 2 போத்தல்கள் நெஸ்காஃபியை பாரேட் ராஜாவில் உள்ள ஒரு கடையில் வியாழக்கிழமை அன்று பிற்பகல் மணி 1:15 அளவில் திருடியதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. 10 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் குற்றவியல் சட்டத்தின் 380வது விதியின் கீழ் ஜமாலுடின் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. கடை ஊழியர் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தபோது அவரிடம் திருட்டு பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட தினத்திலிருந்து ஜமாலுடினுக்கான 1 மாத தண்டனை அமலுக்கு வருவதாக மேஜிஸ்திரேட் தீர்ப்பளித்தார். மணிலா அனைத்துலக விமான நிலையத்தில் கார் நிறுத்தி வைக்கப்படும் பகுதியில் கடும் வெப்பத்தினால் புல்லில் ஏற்பட்ட தீ வேகமாக பரவியதால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 19 வாகனங்கள் சேதத்திற்குள்ளாகின. இந்த சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை. பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வாகனங்கள் பற்றி எரியும் கரும்புகை குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகியது. மணிலா அனைத்துலக விமான நிலையத்தின் 3வது முனையத்தில் கார் நிறுத்தத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் தீயில் பாதிக்கப்பட்டன. மணிலா விமான நிலைய பகுதியில் வெப்ப அளவு 41 செல்சியஸாக இருந்தது. கார் நிறுத்துமிடத்தில் முதலில் ஒரு கார் தீப்பிடித்ததால் கடும் சுட்டெரிக்கும் வெயிலினால் இதர வாகனங்களுக்கும் தீ பரவின. எனினும் இந்த தீ விபத்தினால் மணிலா விமான நிலையத்தின் விமான நடவடிக்கை பணிகள் எதுவும் பாதிக்கப்படவில்லை என மணிலா விமான அனைத்துலக விமான நிலையத்தின் நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.